அண்மைச் செய்தி. முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியிருப்பதால் மதுரை ஆதீனத்திற்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கப்பட்டுள்ளார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். கடந்த மே 2ஆம் தேதி சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் காரில் சென்று கொண்டிருந்த பொழுது உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா பகுதியில் மதுரை ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதி நிற்காமல் சென்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்த சதி நடந்துள்ளது என்றும் இதில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம் எனவும் தன் கார் மீது மோதிய காரில் வந்தவர்கள் குல்லா அணிந்திருந்தனர் என்றும் தாடி வைத்திருந்தனர் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் இவரது பேச்சு இரு மதத்தினர்களிடையே குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்கும் வகையில் இருப்பதாக கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் சைபர் கிரைம் காவல்துறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆதீனத்திற்கு எதிராக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணை கொண்ட பொழுது உள்நோக்கத்துடன் புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருப்பதால் மதுரை ஆதீனத்திற்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அவரினுடைய இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி முன்ஜாமீன் மீதான இந்த தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.